ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். எல்லா சிவன் மற்றும் வைணவ திருக்கோவில்களில் பிரம்மோற்சவம் என்ற வைபவம் தொடர்ந்து 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த உற்சவத்தின் போது சுவாமியே வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இறைவனை தேடித்தானே பக்தன் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த உற்சவத்தின் போது இறைவனே பக்தனை தேடி வந்து அருள் பாலிக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த பிரம்மோற்சவத்தின் இறுதி நாளான 10வது நாளில் தீர்த்தவாரி என்ற புனித நீராடல் விழா கொண்டாடப்படுகிறது. இதில் பக்தர்கள் மட்டுமல்லாமல் இறைவனும் புனித நீராடுகிறான். இந்த வைபவம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? தன்னை வந்து வணங்கும் பக்தர்களின் கர்மா இறைவனை பாதிப்பதால் அதை போக்க இந்த புனித நீராடல் இறைவனுக்கு தேவைப்படுகிறதா? அல்லது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதன் மூலம் பாவ விமோச்சனம் அடைய முடியும் என்று மனித இனத்திற்கு சொல்லவா? ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆத்தாடும் தீர்த்தங்கள். நம்முடைய பிறவி அந்த கஷ்டங்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக சந்தோஷமாக போய் நாம் செய்கிற தீர்த்த ஸ்நானங்கள்னு அர்த்தம். அப்போது ஆர்த்தாடும் தீர்த்தங்கள் நீயே ஆனாய் அப்படிங்கிறது. அந்த தீர்த்தங்களாக நம்ம போய் குளிக்கிறது இல்லையா, அதெல்லாம் கூட கடவுள் தானோ. அதனால் சாமிக்கு என்ன பேர்? தீர்த்த நாராயணன் பேர். பேரே தீர்த்த நாராயண சுவாமி தான். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ கோயிலெல்லாம் ஏன் சாமி புறப்பாடு இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த காலத்தில் இந்த சொசைட்டி வாஸ் ப்ரிமிட்டிவ் அண்டு தே ஹேட் நோ என்டர்டெயின்மெண்ட். இந்த கோயில் வழிபாடுகள் அனைத்துமே ஒரு படிநிலையில் இருந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கோயில் சாமி புறப்பாடுன்றது ரொம்ப பெரிய விஷயம். கோயிலிருந்து அந்த உற்சவ மூர்த்தி இல்லை கரகம் கிளம்பி ஒவ்வொரு தெரு வழியாக போகும். அந்த காலத்தில் ஒரு வகையில் இது வெள்ளாளர் தெரு, இது குயவர் தெரு, இது அகரகாரம், இப்படி பிரிவுகள் இருந்தன சமுதாயத்தில். இப்போ எல்லாம் கலந்துச்சு. ஒவ்வொரு தெருவுலேயும் அந்த கரகத்தை இல்லை அந்த சாமியை கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் போய் தேங்காய் பழம்லாம் எடுத்துன்னு போய் சாமிக்கு படைச்சி அதில் மீதி பிரசாதத்தை அவங்கவுங்க வாங்கிக்குவாங்க. அது அடுத்த தெருவுக்கு போகும். இப்படி தான் இந்த டெம்பிள் வழிபாடெல்லாம் ஆரம்பித்தது. அண்ட் இட் வாஸ் எ சோஷியல் கேதரிங் இன் தோஸ் டேஸ். அந்த காலத்தில் அப்படி தான் நடந்தது. சில பேர் ஏதோ ஒரு காரியங்களால் வெளியூருக்கு போயிருப்பாங்க. ஒரு ஊரில் திருவிழா நடக்குதுன்னா அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊருக்கு வந்துடுவாங்க. திருவிழா காலங்களில் எல்லாருமே ஒன்றா சேர்றதுக்காக கூடியிருந்து குளிந்தேலோருங்கிற மாதிரியான ஒரு பద్ధதிக்காக இதெல்லாம் செஞ்சாங்க. அடுத்தது என்ன, ஒரு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும்னு தோணாத ஆளுங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா. எல்லாருமா டெய்லி கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்றாங்க? தோன்றாதவர்கள் இருப்பாங்க. அதனால் நம்முடைய இலக்கியங்களில் இந்த சாமிங்கெல்லாம் புறப்பாடு ஊர்வலம்லாம் வருது இல்லையா, மெரமணன்னு எங்கள் ஊர் பக்கம்லாம். அந்த மாதிரி வர்றபோது கருவூர் சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிறார், நையாத மனதினரை நைவிப்பான் வேண்டி ஐயா நீ வீதி உலா போந்தானையோங்கிறார். நான் உருப்படாத ஜென்மம், எனக்கு நல்ல செய்யணுங்கிறதுக்காக நீ ரோடாக வந்துன்னு இருக்கியான்னு அர்த்தம். நையாத மனதினன் நான் என்னை நெய்விப்பான் வேண்டி ஐயா நீ வீதி உலா வந்தானையா அப்படிங்கிறது இன்னொரு ஃபார்மேட். தியாகபிரம்மம் இருந்தார். அவருக்கே தெரியாமல் அவருடைய பல்லக்கில் 1000 வராகன்னு வச்சிடறாங்க. அவர் ராமநவமி பூஜை பண்ணுவார், அவருக்கு பணம் தேவைப்படுங்கிறதுக்காக. அவருக்கே தெரியாது. ஆனால் ஒரு 4 திருடனுங்க அதை திருடுங்கிறதுக்காக காட்டு வழியில் தான் அந்த காலத்தில் வருவாங்க. அப்போது பின்னாலேயே வராங்க, அந்த பல்லக்குக்கு பின்னால் வராங்க. மறுநாள் காத்தால் அவங்க 4 பேரும் இவருடைய காலில் வந்து விழுகிறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு. ஏன்பா நீங்கள் யாருன்னு? நாங்கள் திருடனுங்க, உங்களுக்கே தெரியாது, உங்கள் பல்லக்கில் 1000 வெள்ளி இருக்குது, அதை திருடுறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் 2 பேர் வில்லம்பு வச்சுன்னு உங்கள் பல்லக்குக்கு பின்னால் காவல் காத்துன்னு வந்தாங்க ராத்திரிலாம். அவங்கள பார்த்த உடனே எங்களுக்கு புத்தி மாறி போச்சு, அதான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு போகலான்னு வந்திருக்கிறோம் நாங்கள். இவர் எங்கிட்ட யாருப்பா வில்லம்பு வச்சுன்னு இருக்க போகிறாங்கன்னு. அப்போ ராமலட்சுமணர் அவங்க 2 பேரும் வில்லம்பு வச்சுன்னு இவருக்கு பின்னால் பல்லக்கு காவல் வந்திருக்காங்க.
அதை அவர் சொல்கிறார், நன்னு மெச்சி பாலிம்ப, நன்னு மெச்சி என்னை ஒரு பொருட்டாக மதித்து பாலிம்ப காப்பாற்றுவதற்காக నువ్వు நீ நர்சித்துவோ ஐயா நடந்தா வந்த ராத்திரிலாம் எனக்கு பின்னால் ராமலக்ஷ்மணா அப்படிங்கிற மாதிரி. துளசிதாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆஞ்சநேயரை குருவாக பிடிச்சார், பெரிய ஆள் ஆயிட்டார். அதுக்கு முன்னால் பெண் பைத்தியமாக பொன்னாடி பைத்தியமாக இருந்தவர் கடவுளே அவருடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகளெல்லாம் நடத்தி பெரிய மகான் ஆயிடுறாரு. அக்பர் பாஷாவே அவரை மதிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் அவர் அந்த காலத்தில், அக்பருடைய கண்டெம்பரரி டைம். அவருடைய ஆசிரமத்தில் வந்து திருடங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, சாமி நாங்கள் திருட வந்தோம், யாரோ 2 பேர் எங்களை நேற்று கட்டி பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னு. இவர் யார், எங்கள் ஆசிரமத்தில் வாட்ச்மேனே இல்லையாப்பா அப்படின்னு. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்துச்சு. அடையான்னு எடுங்கதவுன்னு பேர். வீடு கதவு திறந்தான் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை ஒரு மாதிரி. கூரத்தாழ்வான்னு ஒருத்தன் தான் காஞ்சிபுரத்தில். அவன் வீட்டு கதவை வரதராஜசாமி கோயில் டங்குன்னு சாத்திர வரைக்கும் அவன் திறந்தே வச்சுருப்பானான். ஏன்னா வரதராஜர் எப்போ வேணால் நம்ம வீட்டுக்கு வருவாருன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு. அந்த மாதிரி என் ஆசிரமத்தில் கதவே இல்லையாப்பா, வாட்ச்மேனே இல்லைன்னு. அப்போ ராமலக்ஷ்மணர்கள் அவருக்கு சொல்கிறாங்க, நாங்கள் உனக்கு இவ்வளோ பவர் கொடுத்து இவ்வளோ துட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் நீ நிறைய தான தர்மமெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக, நீ சும்மா கணக்கை எழுதிட்டு பூட்டி பூட்டி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இது துளசிதாசருடைய வாழ்க்கையில் நடந்தது. இப்போ சம்டைம்ஸ் கடவுள் என்பவன் விதவிதமான காரணங்களுக்காக மனிதர்கள் இடையில் உலா வருகிறான். ஒன்று தன்னை நம்பாத ஜனங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உருப்பட்டவங்கிறதுக்காக ரோட்டில் வரான்றது ஒரு பద్ధதி. இந்த கோயில்களுக்குள்ளே ஒரு திருவிழாக்காக வருகிற கூட்டத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லையா. சும்மா கோயிலில் போய் சாமி கும்பிட சொன்னால் இவனால் 5 நிமிஷத்துக்கு மேலே கும்பிட முடியாது. அதனால் கோயில்கள் என்பவை கலைகளை வளர்க்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. சாமி மெரமனை வருதுன்னா ஒரு நாதோசர், நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி திருப்பதி பிரம்மோத்சவத்துக்கு போய் பாருங்கள். திருப்பதி பிரம்மோத்சவத்துக்கு எல்லா ஊர்லேருந்தும் ஆந்திராவில் அங்கேருந்தெல்லாம் இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுறவங்க, கும்மி போடுறவங்க, கோலாட்டம் ஆடுறவங்கலாம் வருவாங்க. சாமி அந்த மாட வீதிகளில் போகிறதுக்கு முன்னால் இவங்களுடைய ப்ரோக்ராமெல்லாம் நடக்கும். கோலாட்டம், கும்மி, அந்த மாதிரி விதவிதமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நாதஸ்வரம்லாம் வச்சுக்கின்னு போவாங்க. அங்கங்கே திருப்பதி பெருமாளை கொஞ்சம் இறக்கி வச்சு ஜனங்கள்லாம் வந்து கும்பிட்றதுக்கெல்லாம் வழி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒரு காலத்தில் சோஷியல் இவெண்ட்டாக தான் இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பாசிபிள். ஏதோ கிராமங்களில் அந்த மாதிரி திருவிழாலாம் நடக்குது. மயிலாப்பூரில் இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் 63 உற்சவம் நடக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் அவங்க நீர் மோர், புளி சாதம், பொங்கல், தயிர் சாதம், இந்த மாதிரிலாம் விதவிதமாக படைக்கிறாங்க. திருவண்ணாமலையில் எல்லோரும் மலை வேலை சுற்றுறாங்க இல்லையா, ஒரு 5 லட்சம் பேர் சுற்றுறாங்க திருவண்ணாமலை கிரிவலம். அதனால் நிறைய பேர் குரூப்பாக போய் அங்கங்கே மோர், நீர், டீ, டிஃபனு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்தி கல்ட்டில் ஒரு பாரம்பரியமாக நம்முடைய பெரியவர்கள் மேலையார் சேவனர்கள் ஆண்டா சொன்ன மாதிரி கற்றுக் கொடுத்த நல்ல வழிமுறைகள். நல்ல விஷயந்தானே. ஒரு பக்தன் அவன் பக்தனாக இருக்கான் இல்லைன்றதை பற்றி நமக்கு என்ன, நம்மளை பொறுத்து மாத்திரம் அவன் கடவுளுடைய தாசன். அதுக்காக அவனுக்கு மரியாதை கொடுக்கறது. வடநாட்டில் காவட் உற்சவம்னு ஒன்று இருக்குது. எல்லா ஊர்லேருந்தும் எல்லோரும் ஹரித்வார் ரிஷிகேஷ்க்கு போய் காவடி கட்டி அதில் கங்கா ஜலத்தை தூக்கின்னு வருவாங்க. ஹரித்வார் ரிஷிகேஷ்லேருந்து அவங்கவுங்க ஊருக்கு வர்ற வழியில் அவங்களுக்கு அந்த காவடியெல்லாம் தொங்க வர்றதுக்காக ஒரு ட்ரைபாட் மாதிரி நட்டு அவங்க காவடி அதில் சுத்தபத்தமாக தொங்க விடணும். பெரிய பெரிய ஷாமியானா பந்தலெல்லாம் போட்டு அவங்க அங்கே நைட்டு படுத்துக்கணும். வர்ற வழியெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. எல்லா இடத்துலையும் விதவிதமாக சாப்பாடு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது கூட பெரிய விஷயம் இல்லை. பெரிய பெரிய பணக்கார வீடுங்களில் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நாம் தான் நடக்கலை, இவங்கெல்லாம் நடக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க பந்தலில் தங்குற போது இவங்களுக்கெல்லாம் காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு பணக்கார பொம்பளைங்கெல்லாம் கூட அவங்க காலுக்கு மசாஜ் பண்ணுவாங்க. இன்றைக்கும் நடக்குது. ஹரித்வார்லேருந்து தண்ணி கொண்டு வர்ற அந்த கங்கா உற்சவம் ஒரு 1.5 மாதம் அப்படி கலக்கி விட்ருவாங்க. ரயில் பஸ் எல்லாம் நின்று தான் போகும். அந்த அளவுக்கு கூட்டங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அமர்நாத்துக்கு போகிறீங்கன்னா அமர்நாத்தில் ஒரு இடம் இருக்குது. அதுக்கு வந்து பஹலாகாவ்னு பேர். முதல் கிராமம்னு வச்சுக்கோயேன்.
அங்கே போயிடணும். நீ அதான் கேம்பிங், உனக்கு ஐடென்டிட்டி கொடுத்துருவாங்க, பாலாகாமுக்கு நீ போயிடணும். இன்னும் அங்கேருந்து நீ பஞ்சதரணின்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு மேலே நீ போனீங்கன்னா சந்தன்வாரின்னு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் அமர்நாத் கேவ் வந்துடும். 3 ஹால்ட்டு இல்லை 4 ஹால்ட் இருக்கும். எல்லா இடத்துலையும் வடநாட்டில் அப்படி ஒரு பந்தல் போட்டு விதவிதமாக சாப்பாடு. உனக்கு ஈவன் மசால் தோசை, ஆனியன் ஊத்தாப்பமெல்லாம் போடுறானுங்க இப்போல்லாம். ஸ்வீட்டுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, சாப்பாட்டுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு உபசரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். போகிற வழியெல்லாம் அவங்களுக்கு மரியாதை இருக்கும். சரி, எங்கேயோ பஹலாகாமில் தான் அப்படி இருக்குன்னா இல்லை. பஞ்சாபிலிருந்து அமர்நாத் யாத்திரை கிளம்புதுன்னொடனே ஒரு லாரியில் வந்து 50 கிலோமீட்டருக்கு ஒரு டென்ட் அடிச்சு விடுவானுங்க சர்தார்ஜிங்கெல்லாம். அந்த ஊர்லேருந்து லாரியாக அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டாக். இவங்க அங்கே வந்து கீரு, கிச்சடினா ரைஸ் பொங்கல் மாதிரி ஒன்று, பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரிலாம் பண்ணி நடு ரோட்டில் வந்து நிற்பாங்க. கையெடுத்து கும்பிட்டு சாப்பிட்டு போங்கன்னுவாங்க. ரோட்லேருந்து இப்போ 10 அடி தள்ளி இருக்கும், பெரிய பெரிய பந்தல் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிடவே முடியாது, 50 கிலோமீட்டர் ஒருக்கா எப்படி சாப்பிட்றது? இப்படி ஒரு பద్ధதி இருக்குது, அமர்நாத் யாத்திரை போகிறவங்களுக்கெல்லாம் இருக்குது. நம்ம சவுத் இந்தியாவில் தான் பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் இப்போ பரவாயில்ல. இப்போ பழனிக்கு வருஷம் பாத யாத்திரை வர்ற ஒரு குரூப்பெல்லாம் இருக்காங்க நிறைய ஊருங்கள்லேருந்து. அவங்களுக்காக இப்போ நிறைய இடத்துங்கள டாய்லெட் காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்ருக்காங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து வழி பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஸ்டின் ஃப்ரம் சிபி, USA, சன் ஆஃப் கோவிந்தன் சார். சிவபெருமான் நமக்காகத்தான் ஆலகால விஷத்தை உண்டார். விஷம் அருந்திய அந்த இரவில் அவர் தூங்கிவிடக்கூடாது என்பதற்காக, ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காகத்தான் நாம் அவருடன் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் விழித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் he morally supported us though we are all immoral. அதற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகத்தான் சிவராத்திரி அன்று இரவில் நாம் கண் விழித்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் மகா சிவராத்திரி என்று தாங்கள் ஒரு மகா சிவராத்திரி என்று ஆற்றிய அருளுரை ஒன்று கூறுகிறது. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் பக்தர்கள் கண் விழித்திருப்பதற்கு தாங்கள் கூறும் காரணம் ஒரு லௌகீக காரணமாக தெரிகிறதே. எங்களுடைய புரிதல் சரிதானா? ஒரு லௌகீக செயலை இறைவனுக்காக நாம் செய்யும்போது அதன் மூலம் நமக்கு ஆன்மீக ரீதியில் இறையருள் கிடைப்பது எவ்வாறு சாத்தியம்? ஏதாவது தெய்வீக காரணங்கள் இருக்கின்றனவா? பெயர் கண்டு நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். உலகத்தில் பெரிய நாகரிகன்றது பேண்ட்டு சர்ட்டு புடவை வைக்க சென்ட் அடிச்சுக்கிறது இல்லை. மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்காக நாம் விஷத்தை கூட சாப்பிட்றது. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் என்று திருவள்ளுவர் மறுபடியும் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகிறாங்க. அதில் கற்பக விருஷம் வருது, காமதேனு வருது, மகாலட்சுமி வர்றா, ஊர்துவரேதஸ் என்ற ஒத்த கொம்பு குதிரை வருது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம்லாம் வருது. எல்லோரும் எனக்குன்னு எடுத்துன்னு ஓடி போடுறானுங்க. அடுத்தது இந்த உலகத்தையே அழிக்கிற ஆலகால விஷம் வருது. இப்போ எல்லோரும் எனக்கு வேணான்னு போகிறாங்க. உலகமே அழிகிற ஒரு சூழல் வருது. இப்போ சிவன் சொல்கிறார், சரி நீங்கள்லாம் நல்லா இருக்கிறதுக்காக நான் இதை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிக நல்ல வீணை தடவி அந்த என்ன நஞ்சை உண்ட கண்டன்னுவாங்க இல்லையா, மிக நல்ல வீணை தடவினுவாங்க. அந்த மாதிரி அவர் விஷத்தை குடிக்கிறார். இப்போ அவர் கூடயே அவருடைய நிழலாக இருக்கக்கூடிய ஆளால சுந்தரர், அவர் பேர் சுந்தரர் தான், அவர் வந்து கழுத்தை இப்படி பிடிச்சிக்கிறார். விஷம் அந்த கழுத்தை தாண்டி வயிற்றுக்குள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி வந்து பிடிச்சிக்கிறார். அவர் ஆலகாலத்தை தடுத்ததுனால சுந்தரராக இருந்தவருக்கு ஆலகால சுந்தரர் அப்படின்னு. ஹால் அப்படின்னா உலகத்தை அழிக்கக்கூடிய நஞ்சு அப்படின்னு அர்த்தம். நார்மலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சாய்பாபா டிஓட்டியாக நடித்த, சிறடி பாபாவாக நடித்த ஒரு சினிமா வந்துச்சு. அதில் ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. யாரையாவது விஷம் தாக்கிடுச்சுன்னா, பாம்பு கடிச்சோ இல்லை எதனாலையாவது, அவங்க ராத்திரிலாம் தூங்கக்கூடாது. தூங்குனாங்கன்னா அந்த விஷயம் அவங்கள பாதிக்கும். அதே மாதிரி சிவன் அவ்வளோ பெரிய விஷயத்தை குடிச்சிருக்காரு, அதனால் அவர் தூங்கிடக்கூடாது. அதனால் ராத்திரியை அவர் தூங்காமல் இருக்கிறதுக்காக நாமளும் கண்ணு முடிச்சுன்னு நமக்காக தானே அவர் விஷயம் சாப்பிட்டோன்னு சொல்லி we are all giving him மைண்ட் சப்போர்ட், அவருக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்குறோம். அப்படி தான் இந்த இரவெல்லாம் தூக்கம் முழிக்கிறதும் அதுக்கான பாடல்கள் அதெல்லாம் வச்சு கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணி முழிக்க வைக்கிறதுங்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சோம். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து வருகிற வழக்கங்க. சயின்ஸ்
is behind all these things. Question from Vasanthi Govindan. சரணாகதி தத்துவம் என்பது வைணவ அடியவர்கள் எவ்வித பலனையும் எதிர்பாராமல் தங்களை உடல் ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் பரம்பொருளான திருமாலிடத்தில் ஒப்படைத்து விடுகிற ஒருவித பக்தி நிலை என்று விளக்கம் தரப்படுகிறது. இந்த தத்துவத்தை ஸ்ரீமத் ராமானுஜரும் சைதன்ய மகாபிரபுவும் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்றும் சில வைணவ குறிப்புகள் தெரிவிக்கின்றன. சரணாகதி தத்துவம் என்றால் என்ன? உடல் ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் ஒரு அடியவன் தன்னை இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுவது என்றால் அதை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும்? வைணவத்தில் இருக்கும் இந்த சரணாகதி தத்துவத்திற்கு இணையாக இறைவனிடத்தில் தன்னை முழுவதும் ஒப்படைத்து விடுகிற ஒரு தத்துவத்தை சைவ சித்தாந்தம் போதிக்கிறதா? சரணமானால் தன்தால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உள்ளனாகவே அப்படிங்கிறது ஆழ்வாருடைய பாசம். ஒருத்தன் வாழ்கிற காலத்தில் கடவுளுடைய பாதங்களை பற்றி கொண்டால், பற்றி நின்ற பாதங்கள் பாற்ற வேண்டில், நாம் செய்திருக்கிற தவறுகள் எல்லாத்திலிருந்தும் தப்பிக்கணும்னு சொன்னால் பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில். அங்கே அரகரா என்று அறத்தான் இல்லை, சாமிக்கிட்ட போய் சிவனே சிவனேன்னு சொல்லி அறத்துக்கிற வித்தியை கற்றுக்கோ அப்படின்னு அர்த்தம். வாழ்கிற காலத்தில் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமேனும் தவமுறை தியானம் வைக்க அறியாத கசடன் மூடன் மட்டிங்கிறார். கடவுளுடைய திருப்பாதங்களை, கடவுளுடைய திருப்பாதங்களுக்கு என்ன பேர்? பாத கமலங்கள். அந்த காவை இந்த பக்கம் இழு, பாதக மலங்கள், பாத கமலங்கள், காவை இப்படி இழு, பாதக மலங்கள். ஸோ யுவர் ஃபால்ஸ் அண்ட் ஃபாலிஸ், அதுதான் பாதக மலங்கள்னு சொல்கிறது. அப்போ கடவுளுடைய பாத கம்பலங்களை பிடிச்சவன் தான் இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபால்ஸ் அண்ட் ஃபாலிஸ் பாதக மலங்களிலிருந்து தப்பிக்க முடியும். அதனால் சரணாகதி என்பது என்னன்னா, நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. நல்லது நடந்தாலையும் கெட்டது நடந்தாலையும் எனக்கு அதை பற்றி என்ன? நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. எனக்கு உள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம். இனி நடுக்கடலில் வீழ்கினும் என்னை கரையேற்றுதல் திருவுளமே. நான் எல்லாத்தையும் உடல் பொருளாவி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அதனால எனக்கு என்ன இருக்குது? நானே உன்னுடையவன். அதனால் நான் ஒருவேளை கடலில் மூழ்கிறதா இருந்தால் கூட நீ என்னை கொண்டாந்து காப்பாற்றிடுவ அப்படிங்கிறது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு, அன்றே என்ற நாவியும் உடமையெல்லாமும் என்னுடைய உடற்பொருளாவி எல்லாம் கொண்டே எனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இனி நன்றே செய்வாய் பழையோ செய்வாய் நானே அதற்கு நாயகமே. இது அடுத்த சரணாகதி தத்துவத்தில் வர்றது. இப்போ சரணாகதி என்றது என்ன அப்படின்னா, திரௌபதி இருந்தாள், அவளை துச்சாதனம் புடவை உருவுறான். அப்போ அவள் தன்னை காப்பாற்றிக்க முடியும்னு சொல்லிட்டு கை இப்படி பிடிச்சி அப்படி பிடிச்சி தப்பிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் ஒன்றும் நடக்கலை. அவளால் முடியாதுன்னு தெரிஞ்ச போது அநாத ரட்சகா ஆபத் மாந்தவா அப்படின்னு ரெண்டு கையும் தூக்கணும் இல்லையா? அப்போ கிருஷ்ணர் தாயம் விளையாடினே இருக்கிற போது புடவை வளர்க்குறாரு. அப்படியே ஜொங்கு ஜொங்கு ஜொங்குன்னு புடவை வளர்ந்துக்கினே போது துச்சாதனம் உருவி உருவி அப்படியே மயக்கமுடுக்கு எதுவும் வந்துடுறான். இப்போ என்னால் முடியும் என்று நம்பி நீ உன்னை தற்காத்து கொள்ள முடியுங்கிற போது அது சரணாகதி அல்ல. என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி ரெண்டு கை தூக்குற இல்லையா, அதுதான் சரணாகதி. இந்த மாதிரியான சரணாகதி ஜனங்களுக்கு வருமா? இயேசுநாதர் இருந்தார், அவர் 12 சிஷ்யங்க, அவங்க எல்லாருமே அவர்கிட்ட இருந்தவங்க தான். அவர் கண் இல்லாதவனுக்கு கண்ணு கொடுக்குறாரு, பேய் பிசாசு ஓட்டுறாரு, இப்போ செத்தவனி எழுப்புறாரு, எல்லாம் தான் பண்ணார். எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் உட்காந்தாங்க நாயங்க. ஆனால் அவர் சிலுவை தழும்போடு வந்தபோது கூட சிலுவை காட்டுறாரு, நான் நம்ப மாட்டேன்னு சொன்னான். அவன் தான் டவுட்டிங் தாமஸ். பீட்டர் சைமோன் கோழி கூவறதுக்குள்ளே 3 தடவை நீ என்னை இல்லைன்னு சொல்லுவாரான்றாரு. நீ இயேசு கூட இருந்தவன் தானேங்கிறான். இல்லைன்றான். கோழி கூவுது, இயேசு இப்படி திரும்பி பார்க்குறாரு. ஸோ நீ மறுதளிப்பாய் 3 தடவை. அதே மாதிரி அவன் பண்ணான். யூதாஸ் காரியத் 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்தான். இத்தனைக்கு அவனுக்கு காரணமே இல்லை, யாரோ காஸ்ட்லி சென்ட் கொடுத்தாங்க. அதை இந்த மேரி இருக்கா இல்லையா, அவள் கூந்தலில் தொட்டு அவருடைய பாதத்துக்கு இப்படி இது பண்ணுறான். இவனுக்கு அவர் இயேசு எவ்வளோ பெரிய ஆளுன்றதெல்லாம் மறந்து போகுது. அந்த 300 ரூபா சென்ட் பாட்டில் இயேசு காலுக்கு எதுக்கு கொட்டுறா, அதை விற்றா 300 ரூபா வருமேன்னு நினைக்கிற புத்தி அவனுக்கு. அவர் கூட இருந்தவன் 300 ரூபாய்க்கு கணக்கு பார்க்கத்தானே தவிர
இயேசுவனுடைய பாதம் உலகத்தில் எல்லாத்துலேயும் பெரிய விஷயம் அப்படிங்கிறது அவன் மண்டையில் வராத ஒரு சிஷ்யனாகவே இருந்தான். இப்படி தான் இயேசுடைய சிஷ்யர்கள் அவரை காட்டி கொடுத்தாங்க. இயேசு பைபிளில் தான் அவர் எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணார், என்ன பாவம் பண்ணார், ஏன் காட்டி கொடுத்தாருங்க. அந்த மாதிரி உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் பூரண சரணாகதி செய்கிற மாதிரியான பக்தர்கள் வரல. இயேசு மாதிரி நல்ல குருக்கள் இருக்காங்க, புத்தர் மாதிரி நல்ல குருமார்கள் இருக்காங்க. ஆனால் டோட்டலாக ரெண்டு கையும் தூக்கிட்டு சரண்டர் பண்ணுற மாதிரியான பக்தர்கள் எந்த மகான்கிட்டையும் கிடையாது. முகமது நபி இருந்தார், அவர் மெக்காலேருந்து மெதினாவுக்கு ஓடுற அளவுக்கு 2000 பேர் கல் எடுத்து அடிக்கிறாங்க. அவர் மெதினாவில் போய் ஒரு அளவுக்கு எல்லாரையும் ஒழுங்கு பண்ணி ஒரு இஸ்லாத்தை ரெடி பண்ணுறாரு. ஆனால் அவர்கிட்டயே அவருக்கு விரோதமாக இருந்தவங்கலாம் இருந்தாங்க. லாஸ்ட்டில் அவர் சாக போகிறார். இத்தனைக்கும் அந்த ஆள் ரொம்ப யோக்கியமான ஆள். அவர்கிட்ட வீட்டில் 10 வெள்ளி தான் இருந்துச்சு. கத்திச்சா பாய் கூப்பிட்றாரு, வீட்டில் ஏதாவது பணம் வச்சுருக்கியான்னு. ஏங்க அப்படின்னா, என் உடம்பெல்லாம் எரியுது, பணம் இருந்தால் என்னால் தூங்க முடியாது அப்படின்னா. ஆமாங்க, உங்களுக்காக 10 வெள்ளி வச்சுருக்கேன், அது போய் முதல்ல யாருக்கானு கொடுத்துடுவானு. அந்த அம்மா போய் யாரோ ரோட்டில் ஒருத்தனுக்கு பிச்சைக்காரனை கொடுத்துட்டு வரா. வந்தோடனே, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நம்ம வீட்டில் உங்களுக்கு எதாவது ஆகிப்போச்சுன்னா கையில் காலெலாம் இல்லைன்னு. நீ ராத்திரி ஒருத்தனுக்கு போய் 10 வெள்ளி கொடுத்தியே, அவன் எதிர்பார்த்தானா? இந்த மாதிரி நமக்கு வேணா கடவுள் அல்லா இன்னொருத்தனை அனுப்புவார் அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு முகமது நபி நல்ல ஆள். அவர் வாழ்க்கையிலே 4 தடவை தான் நான்வெஜ் சாப்பிட்ருக்கிறார். 4 தடவை தான் சாப்பிட்ருக்காரு. அந்த அளவுக்கு யோக்கியமான ஆள். புத்தர் யோக்கியமான ஆள், இயேசு இந்த மாதிரி நல்ல ஆள், எல்லாம் நல்லவங்க தான். அவங்களெல்லாம் விட்டுது. நம்ம காந்தி மகா பெரியவர், அவரை பற்றி என்ன குறை சொல்ல முடியும்? ஒரு காவி துண்டை கட்டிக்கினேன், ஒரு உடஞ்ச கண்ணாடி போட்டுன்னு ஒத்த கண்ணை கொஞ்சோன்னு தான் அவருக்கு தெரியும். அவருக்கு கிரானிக் அல்சர் வயிற்றில், ஏன்னா கொலை பட்டினி இருந்து அவரால் சாப்பிட முடியாது. அவர் அரிசி மாவில் அதை தான் சாப்பிட்டு இருந்தார். கண்ணு தெரியாது, டார்ச் வச்சுக்கின்னு இப்படி தான் படிச்சுன்னு உட்காந்துருந்தார். அவருக்கு ஹெல்த்தாக கிடையாது அவருக்கு. அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் எவ்வளவோ நல்ல ஸ்கீமெல்லாம் கொண்டாந்தார். அவரே சொன்னார், நான் முதலாதிகாரி திருத்த கொண்டாந்தேன், திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு வெள்ளி காசு கொடுத்தேன், அதுக்கப்புறம் பிடி அரிசி திட்டம் கொண்டு வந்தேன், இது மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சேன். எல்லாம் என் கண் எதிரிலேயே அழிஞ்சு போச்சு, எல்லாம் விளங்கவே இல்லை. அவர் எதிரிலேயே விளங்கலை எதுவும். ஆனால் சமகாலத்தில் வந்த சாராய கடை, லாட்ரி பிஸ்னஸ்ஸு, குதிரை ரேஸ் எல்லாம் சூப்பராக ஓடுது. அப்போ நான் 12 வயசில் சாமியாகி 99 வயசு வரைக்கும் இந்த சமுதாயத்துக்காகவும் காமாட்சிக்காகவும் உழைச்சினேன், என்னத்தை கண்டேன் அப்படின்னு. லாஸ்ட் டேஸில் அவர் இதுதான் மைண்ட் செட்டு. அப்போ பழைய ஆளுங்களை விட்டுடு, இந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு இப்படி தானே ஆச்சு கடைசி வரைக்கும். ஆனால் எந்த மகானையும் இந்த உலகம் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிறதா சரித்திரமே இல்லை. பக்தி கடலுள் ஆழ்ந்து எடுத்த முத்தே ஸ்ரீ சிவசங்கரமே, பாரதம் என்னும் தேரையக்கும் சாரதியே சிவசங்கரமே, சித்திகள் பெற்றமை சீர் செய்ய வந்த சிந்தனையாளனே சங்கரமே, சொத்து சுகத்தினில் பற்றிதும் கொள்ளா செம்மலி ஸ்ரீ சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே. ஆனை முகமும் அழகிய வேலனும் ஆகிய நின்றாய் சங்கரமே, அம்மையும் அப்பனும் நீயேயாகி அவனியை காத்தாய் சங்கரமே, தூணை பிளந்து வந்த நரசிம்மம் நீயே அன்றோ சங்கரமே, துர்மார்கன் அந்த இரண்ய கசிப்புவை தூளாய் செய்தாய் சங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே. சீதை தேடி கடலை தாண்டிய அனுமனும் நீயே சங்கரமே, பாதை தவறிய ராவணனின் குலம் பகைத்து ஒழித்தாய் சங்கரமே, மகேந்திரகிரி மலையில் தவமே மகனாய் செய்தாய் சங்கரமே, அந்த மகத்துவம் தந்த இறையின் செயலால் மகானாய் வந்தாய் சங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே.
ஆத்மாவுக்குள் பரமாத்மாவாய் அமர்ந்து இருப்பாய் சங்கரமே. அன்பெனும் வலையை அழகாய் விரித்து அகப்பட வைத்தாய் சங்கரமே. ஆனந்த சாகரம் தன்னிலே எம்மை அமர்த்தி எடுத்தாய் சங்கரமே. நின் அரவிந்த நேத்திரம் தந்த ஆசையில் அமைதியை கொண்டோம் சங்கரமே. சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே. உள்ளொளி காட்டி ஊழ்வினையோட்டி ஒரு துணையானாய் சங்கரமே. உறவினை கொண்டும் துறவினை பூண்ட உத்தமமே சிவசங்கரமே. தன் மரணத்தை தானே கண்ட தத்துவ பொருளே சங்கரமே. தாழ்விலும் வாழ்விலும் நான் தினம் மறவா தாரக மந்திரம் சங்கரமே. சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே. சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சிவசங்கரமே. சங்கரமானந்தம் சிவசங்கரமானந்தம். சந்நிதி ஆனந்தம் சதா பிரம்மானந்தம். தரிசனமானந்தம் தருமருளும் ஆனந்தம். ஸ்பரிசம் ஆனந்தம் அது சாஸ்வத ஆனந்தம். ஸ்ரவணம் ஆனந்தம் நாமஸ்மரணம் ஆனந்தம். சரணம் ஆனந்தம் சம்ரக்ஷணமானந்தம். சத்தியானந்தம் அது நித்தியானந்தம். பக்தியின் ஆனந்தம் பரமானந்த ஆனந்தம். சாந்தம் ஆனந்தம் அருட்சாகர ஆனந்தம். பாவமும் ஆனந்தம் இவன் பாதையும் ஆனந்தம். விண்ணுயரானந்தம் இவன் விழிகளில் ஆனந்தம். ஞானத்தில் ஆனந்தம் ஞானானந்த ஆனந்தம். பஜனம் ஆனந்தம் அதன் வசனம் ஆனந்தம். நடனம் ஆனந்தம் லயநாதம் ஆனந்தம். ஜனனம் ஆனந்தம் இந்த ஜகத்தில் ஆனந்தம். மரணம் ஆனந்தம் இவன் மடியில் ஆனந்தம். சங்கரமானந்தம் சிவசங்கரமானந்தம், சிவசங்கரமானந்தம். சொந்தம் என்றால் சிவசங்கரம் தான், சொர்க்கம் என்றால் சம்ரக்ஷணதான். எந்த ஊர் யாரோ நீ ஏது மதம் என்று கேட்காத பேரன்பாலேதான். சிந்தையில் ஞானம் விதைப்பவன்தான், சீர்திருத்திகளை எடுப்பவன்தான். நல்ல கண்டு முதல் செய்பவன்தான், நாம் நாளும் உயர உழைப்பவன்தான். மாயையிலும் நம்மை தள்ளிடுவான், மன உறுதி கண்டால் அள்ளிடுவான். தீதுகள் யாவும் ஒதுக்கிடுவான், தெய்வ சிலையாய் செதுக்கிடுவான். ஓம் ஜெய் சிவசங்கரரே, சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா, அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம், சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா, நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய், ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய், மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி,
சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.